ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எஸ்பிஐயில் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஐடியை ஓப்பன் பண்ணி டேஷ்போர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது. இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த நேம் வந்துடும். நம்மளுடைய ஐடி என்னவோ அந்த ஐடி வந்து இங்கே காட்டிடும். அடுத்தது கீழே மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சூஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஏரோ மார்க் வந்து தொட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்ட்டு இருக்கும். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். இப்போ வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து நம்ம வந்து எப்படி ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது யூடியூப்பில் வந்து இல்லை ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் வீடியோ போடணும் அப்படின்னாக்கா இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நேமும் ஸ்டாஃப் ஐடி நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அதை செலக்ட் பண்ணாதனால் அது வந்துடுச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா என்டர் யுவர் யூடியூப், அதாவது நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணுறதா யூடியூப்பு, இல்லை இன்ஸ்டாகிராம்னாக்க இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாக்கா எஃபி பேஜ் அப்படிங்கிறத அதில் யூஆர்எல், அதாவது உங்களுடைய யூடியூப் சேனலோட யூஆர்எல் லிங்க்கு இருக்குது பார்த்திங்களா, அதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா என்டர் யுவர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், எஃபி பேஜ், அதில் வரக்கூடிய நேமு, நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் வந்து அங்கே டைப் பண்ணிடுங்க. அது கீழேயும் பார்த்தீங்கன்னாக்கா என்டர் வீடியோ கண்டென்ட் கேட்டகிரி, அதாவது நீங்கள் எது சம்மந்தப்பட்ட வீடியோ போட போகிறீங்க அப்படிங்கிறத அங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சேனல் அக்கௌண்ட் க்ரியேட் டேட்டு, நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து எப்போ க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற டேட் அதில் இருக்கும். அந்த யூடியூப் சேனலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா அபவுட்னு இருக்கும். அதில் வந்து லாஸ்ட்டில் வந்து நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணிங்கிறதுக்கு டேட் வந்து அங்கே இருக்கும். அதை பார்த்து இங்கே எழுதிடுங்க. அடுத்தது வீடியோ போஸ்டிங் டிவைஸ், நீங்கள் வீடியோ வந்து எதில் போட போகிறீங்க, மொபைலில் போட போகிறீங்களா இல்லை லேப்டாப் இந்த மாதிரி இது வீடியோ வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கேட்குது. அதுக்கு தகுந்தாப்புல அங்கே கொடுத்துருங்க. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஹவு மெனி வீடியோஸ் போஸ்டிங் பேர் வீக்கு, ஒரு வாரத்துக்கு நீங்கள் எத்தனை வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு வாரத்துக்கு 3 வீடியோ 4 வீடியோ போட முடியும் அப்படின்னாக்கா அதை வந்து அங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. எல்லாம் கொடுத்துட்டு ஒரு தடவை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.